காட்டுல மிட்டுங்கிற ஒரு ஏழை கிளியும் வாழ்ந்துட்டு வந்தது. மிட்டுவுக்கு சொந்தமா பெரிய அளவுல வீடு இல்லாததால அது அங்க இருக்கிற மரக்கிளையிலேயே தன்னோட கூட்டை கட்டி வாழ்ந்துட்டு வந்தது. மிட்டு கிளி இப்பதான் ஒரு முட்டையிட்டு அதை அடைக்காத்துட்டும் வந்துட்டு இருந்தது. வானிலையை பார்க்கும்போது மழை வரும் போல தோணுது. மழை வந்துச்சுன்னா நம்ம கிட்ட எந்த தானியமுமே இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம உணவு பொருட்களை சேகரிச்சாகணும். ஆனாலும் என்னோட முட்டைய இப்படியே வச்சுட்டு போறது பாதுகாப்பா இருக்காது அப்படின்னு யோசிச்ச மிட்டு அது முட்டை மேல நிறைய இலைகளை போட்டு மூடினது. பிறகு உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சிச்சு. உணவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த மிட்டு அவ கூட்டுல முட்டை இல்லாததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. ஐயோ, யாரு என் முட்டையை எடுத்திருப்பாங்க? கடவுளே, நாளைக்கு இந்நேரம் என் குழந்தை வெளியில வந்திருப்பா. யாரு என் முட்டையை திருடுறதுன்னே தெரியல. எதுக்கும் பக்கத்துல இருக்க பறவைங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். அப்படி யோசிச்ச மிட்டு பிறகு பக்கத்து வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அவளோட பக்கத்து வீடான மீனுவோட வீட்டுக்கு வந்தா. மீனு, யாரோ என் முட்டைய திருடிட்டாங்க. இந்த பக்கமா யாராச்சும் முட்டையோட போறது நீ பாத்தியா? ஐயோ, என்ன மட்டும் சொல்ற? உன் முட்டைய திருடிட்டாங்களா? ஆமா மீனு, நான் ரொம்ப பாதுகாப்பா இலைகளை போட்டு மூடிதான் வச்சிருந்தேன். ஆனா திரும்பி வந்து பாக்குறப்போ கூட்டுல இருந்த என் முட்டைய காணும். மிட்டு, தயவு செஞ்சு அழாத மிட்டு. கண்டிப்பா உன் குழந்தைக்கு எதுவுமே ஆயிருக்காது. இன்னைக்கு ஒரு ராத்திரி பொழுதுக்கோ. காலையில பொழுது விடிஞ்சதும் நம்ம சீக்கிரமா போய் உன் முட்டை எங்க இருக்குன்னு சொல்லி தேடலாம் அப்படின்னு சொல்லி மிட்டுவுக்கு ஆறுதல் சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. பறவைங்க 2 பேரும் அவளோட முட்டையை தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்க தேடியும் அவளோட முட்டை கிடைக்காததால நேரா கழுகு ராஜா கிட்ட போனாங்க. ராஜா, என்னோட முட்டைய ராத்திரியில இருந்து காணும். யாரோ அதை திருடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மட்டும் சொல்ற? உன்னோட முட்டையும் காணுமா? என்னாச்சு ராஜா, நீங்க ஏன் இவ்வளோ அதிர்ச்சியா கேக்குறீங்க? மிட்டு, என்னோட முட்டையும் காணும் மிட்டு. யாரோ ராத்திரி வந்து என்னோட முட்டையையும் திருடிட்டாங்க. ராஜா, எனக்கு என்னமோ இது அந்த காகங்களோட வேலையா இருக்கும்னு தான் தோணுது. ஆமா ஆமா ராஜா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. நாங்க உடனே போய் அந்த காலு வீட்டுல பாக்குறோம். அங்கதான் நம்ம முட்டை எல்லாமும் இருக்கணும். நீங்க நினைக்கிறது என்னமோ சரிதான். நீங்க போய் அந்த திருட்டு காகங்கள் வீட்டுல பாருங்க. பிறகு பறவைங்க 2 பேரும் காலுவோட வீட்டுக்கு வந்தாங்க. காலு, எனக்கு என்னமோ நம்ம காட்டுல காணாம போற முட்டைக்கு நீ தான் காரணம்னு தோணுது. இங்க பாரு மிட்டு, நீ வர வர ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் எந்த முட்டையுமே திருடல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ முட்டை திருடல சரி, உன் கூடவே இருப்பாளே உன்னோட கௌரி, அவளை எங்க காணோம்? கோரி, அவ வந்து அவளோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஆமா, அதெல்லாம் நீங்க எதுக்கு இப்ப கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டோம். அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ பதட்டப்படுற? இங்க பாரு மீனு, நான் எந்த பதட்டமும் படல. தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியில போங்க. நான் தான் முட்டை எடுக்கலன்னு சொல்லிட்டேன்னு. இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா மரியாதை கட்டுடும் அப்படின்னு சொல்லி காலு ரொம்ப கோவமா பேசினா. இதை கேட்டு பறவைங்க 2 பேரும் காலு வீட்டுல இருந்து வெளியில வந்தாங்க. பிறகு காலுக்காகவும் உணவு தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சிச்சு. மீனு, எனக்கு என்னமோ அந்த காலு மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆமா மிட்டு, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி சரி, வா, நம்ம 2 பேரும் அந்த காலுவை பின்தொடர்ந்து போகலாம். அதுக்கப்புறமா அவனை கையும் களமுமா பிடிச்சு ராஜா கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு மீனு சொன்னா. பிறகு பறவைங்க 2 பேரும் காலுவை பின்தொடர்ந்து போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா கூட்டுல ஒரு முட்டை இருக்கிறத பார்த்த காலு உடனே அந்த இடத்துல நின்னா. என்ன ஒரு சுவையான ஆப்பிள் பழம். இத சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்ச காலு ஆப்பிள் பழத்தையே பார்த்தபடியே நின்னுட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்த மிட்டுவும் மீனுவும் காலு மேல பயங்கரமா சந்தேகப்பட்டாங்க. நாம சந்தேகப்பட்டது சரிதான். காட்டுல இருக்கிற எல்லா முட்டையும் திருடுறது கண்டிப்பா இந்த காலுதான்.
சரி வா, நாம உடனே போய் அவனை பிடிக்கலாம். அப்படின்னு சொல்லி பறவைங்க 2 பேரும் அந்த கூட்டு பக்கத்துல போனாங்க. கையும் களவுமா காலுவை பிடிச்சிட்டு வந்து கழுகு ராஜா கிட்ட ஒப்படைச்சாங்க. கழுகு ராஜா எவ்வளோ கேட்டும் உண்மையை ஒத்துக்காததால காலுவை மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாரு. தன்னோட அம்மா வீட்டுக்கு போன கோரி இப்போ அவளோட சொந்த காட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தா. வர்ற வழியில கபூதர் ஒரு பெரிய மூட்டையோட போறத அவ பார்த்தா. இதுக்கு முதல்ல இந்த காட்டுல என்ன வேலை? எனக்கு என்னமோ இது கபூதர் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுதுன்னு தோணுது. உடனே நாம இத ராஜா கிட்ட சொல்லி ஆகணும். அப்படி யோசிச்ச கோரி பிறகு ராஜாவை பார்க்கறதுக்காக வேகமா பறந்து வந்தா. ராஜா கிட்ட போன கோரி அங்க தன்னோட கணவர் காலு மரத்துல தலைகீழ தொங்குறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. ராஜா, என்னாச்சு? எதுக்காக என் காலுவை இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? ஏ கௌரி, நீயும் காலுவும் சேர்ந்து எல்லாரோட முட்டையையும் திருடி இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, திருடின முட்டையெல்லாம் எங்க வச்சிருக்க? ஐயோ ராஜா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த முட்டையுமே திருடல. காலுவும் எந்த முட்டையுமே திருடல. இங்க பாருங்க, நான் உங்களை பார்க்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான். இப்பதான் நான் என் அம்மா வீட்டுல இருந்து வர்றேன். அங்கதான் நம்ம கபூத்தரை நான் பார்த்தேன். அது ஏதோ ஒரு பெரிய மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள போனுச்சு. அதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நான் வேகமா ஓடோடி வந்தேன். நீங்க என்னடானா காலுவை போய் இப்படி கட்டி வச்சிருக்கீங்க. ராஜா, இன்னைக்கு என்னமோ கௌரி சொல்றது உண்மையா இருக்கும்னு தான் தோணுது. அந்த கபூதர் தான் எல்லா முட்டையையும் எடுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். பிறகு பறவைங்க எல்லாருமா சேர்ந்து கோரி சொன்ன அந்த காட்டுக்கு போனாங்க. அங்க ஒரு மூட்டையோட வந்த கபூதரை கையும் களவுமா பிடிச்சாங்க. ஏய், இவ்வளோ நாளா எங்க எல்லாரோட முட்டையையும் திருடுறது நீதானே? ராஜா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அந்த குகையில ஒரு கொடூர ஓனாய் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு. அது என்னோட குழந்தை கிக்கிய பிடிச்சு வச்சுக்கிட்டு தினமும் அதுக்கு பறவைங்களோட முட்டையை நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது என் குழந்தைய சாப்பிட்டுருவேன்னு சொல்லுது. அதனாலதான் நான் உங்க எல்லாரோட முட்டையையும் திருடிட்டு போனேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கபூதர் அழ ஆரம்பிச்சிச்சு. பிறகு பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திட்டம் தீட்ட ஆரம்பிச்சாங்க. பிறகு எப்பவும் போல கபூதர் முட்டைகளை எடுத்துக்கிட்டு குகைக்குள்ள போனுச்சு. மறைஞ்சிருந்து பார்த்த பறவைங்க திடீர்னு குகைக்குள்ள வந்தாங்க. எல்லா பறவைங்களுமா சேர்ந்து குகைக்குள்ளேயே வச்சு ஓனாய தாக்க ஆரம்பிச்சாங்க. பறவைங்க அடிச்ச அடியில ஓனாய் அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்தது. உடனே கிக்கிய காப்பாத்தி குகையிலிருந்து வெளியில கூட்டிட்டு வந்தாங்க. பிறகு எல்லா பறவைங்களும் ஒன்னா சேர்ந்து அவங்க காட்டுக்கு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. சோலைவன காட்டுல இப்போ வெயில் காலம் ஆரம்பமாகி இருந்தது. வெயிலோட அளவு அதிகமா இருக்கிறதால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அந்த காட்டுலயே பணக்கார பறவைங்களான காகங்கள் வெயில் காலத்துக்கு பயன்படுற மாதிரி மின்விசிறி எல்லாம் வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வெயிலோட தாக்கம் ரொம்ப குறைவாவே இருந்தது. அந்த காட்டுலயே மீனக்குருவி தன்னோட குழந்தை கூட வாழ்ந்துட்டு வந்தா. என்னால இந்த வெயில்ல வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலம்மா. ஜக்கு வீட்ல மின்விசிறி எல்லாம் வச்சிருக்காங்க. உள்ள போனதுமே எவ்வளவு குளு குளுன்னு காத்து வருது தெரியுமா? நீங்களும் ஒரு மின்விசிறி வாங்குங்கம்மா. ஐயோ கடவுளே, என் குழந்தை ரொம்பவே சிரமப்படுறா. சரி, இதுக்கும் நம்ம கௌரி அக்கா கிட்ட பழைய மின்விசிறி இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். காலு, ஃபேன் ரிப்பேர் ஆகி 2 நாள் ஆகுது. நீங்க என்னடான்னா இன்னமும் புது ஃபேன் வாங்கல? காட்டுல இருக்கிறதே 2 மாசம் தான் வெயில். அந்த வெயிலுக்காக போய் புது ஃபேன் வாங்க முடியுமா? பணம் என்ன மரத்துலயா காக்குது? இங்க பாரு, புதுசெல்லாம் வாங்க முடியாது. இருக்கிறத வச்சே இந்த வருஷத்தை ஓட்ட வேண்டியதுதான். சரி காலு, புதுசுதான் வாங்க முடியாது. இந்த பழைய ஃபேனையாச்சும் சரி பண்ணலாம்ல? மெக்கானிக் கிட்ட நேத்தியே பேசிட்ட. இத சரி பண்றதுக்கு நிறைய பணம் செலவாகுமா. இந்த மாதிரி காகங்கள் பேசிட்டு இருக்கும்போது மீனக்குருவி அந்த இடத்துக்கு வந்தா. கௌரி அக்கா, உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க வீட்ல ஏதாச்சும் பழைய மின்விசிறி இருக்கா? ஏன் மீனு, மின்விசிறி பத்தி எல்லாம் கேக்குற? ஏன் வாங்க போறியா என்ன? இல்ல கௌரி அக்கா, என் நிலைமையில நான் எங்க மின்விசிறி எல்லாம் வாங்குறது? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கதால என் பொண்ணால இருக்கவே முடியலன்னு ரொம்ப அழறா. அதான் உங்ககிட்ட எதனா பழைய மின்விசிறி இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடடே, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க மீனு.
இப்பதான் நானும் காலுவும் பேசிட்டு இருந்தோம். பழைய மின்விசிறி இருக்கு, அது கடையில கொடுத்துட்டு பணம் வாங்கணும்னு. கோரியக்கா, அப்படின்னா அந்த மின்விசிறிய நீங்க என்கிட்டயே கொடுங்க. அதுக்கான பணம் எவ்வளவோ அதை நான் தந்துடுறேன். நீனும் பணத்தை பத்தி எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணு, அந்த ஃபேனு இப்போதைக்கு ஓடுற கண்டிஷன்ல இல்ல. அப்படின்னா அந்த ஃபேனை நான் மெக்கானிக் கிட்ட கொடுத்து சரி பண்ணிக்கிறேன். ஃபேனுக்கான விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. மீனும் இதுக்கு ஒரு 750 ரூபா கொடுத்துரு, அது போதும் எங்களுக்கு. கோரியக்கா, என்ன சொல்றீங்க? 750 ரூபாயா? நேத்தி தான் போய் டவுன்ல இருக்கிற ஏசி கடையில ஏசி பார்த்துட்டு வந்திருக்கோம். அவர் தான் சொன்னாரு, பழைய பொருள் எதெல்லாம் இருந்தா எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு குறைச்சு பண்ணி தரேன்ட்டு. இங்க பாரு, கண்டிப்பா இந்த ஃபேனை நான் எடுத்துட்டு போனேன்னா ஏசி வாங்குற காசுல இருந்து 1000 ரூபாய குறைச்சு பாரு. நீ பாவமே ஏழைப்பட்ட குருவி வந்து கேக்குறியேன்னு நான் உனக்கு கொடுக்கறதுக்கு சரின்னு சொன்னா, நீ என்னடான்னா அதிகமா இருக்குன்னு சொல்ற. சரி சரி, உனக்கு வேணான்னா விடு, நான் போய் அந்த ஏசி கடைக்காரன்ட்டே வித்துக்கிறேன். கண்டிப்பா எனக்கு 1000 ரூபாய்க்கு மேலதான் அவன் இதுக்கு கொடுப்பான். சரி கோரியக்கா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இந்த ஃபேனை நீங்க என்கிட்டயே வித்துருங்க. இதுக்கான பணம் எவ்வளவோ நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். பிறகு தன்னோட வீட்டுக்கு வந்த மீனு அவ சேர்த்து வச்சிருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு கோரியோட வீட்டுக்கே வந்தா. பிறகு கோரி கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு மின்விசிறிய வாங்கினா. எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவ வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அப்பாடா, ஒரு வழியா மின்விசிறிய வாங்கியாச்சு. ஆனா இந்த ஓடாத மின்விசிறிய அப்படியே எடுத்துட்டு போனோம்னா லக்கி ரொம்பவே வருத்தப்படுவா. சரி, இதை சரி செஞ்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். பிறகு அதை எடுத்துக்கிட்டு கபூதரோட மெக்கானிக் கடைக்கு வந்தா. கபூதர்னா, இந்த மின்விசிறிய நான் பழைய விலைக்கு வாங்கினேன். இது சரியா ஓட மாட்டேங்குது. இத கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன். இந்த மின்விசிறியில காயில் போயிடுச்சு மீனு. இதை சரி செய்யறதுக்கு ரொம்பவே பணம் செலவாகும். இதுக்கு எவ்வளவு ஆகுமோ அந்த பணத்தை நான் தந்துடுறேன். தயவு செஞ்சு இதை சரி பண்ணி மட்டும் கொடுங்க. பிறகு கபூதர் அதை சரி செஞ்சு கொடுத்துச்சு. மீனு அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அந்த மின்விசிறிய வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா. உண்மையாவுமே நீ ரொம்ப கில்லாடிதான். ஓடாத ஃபேனுக்கு 750 ரூபாய் வாங்கியிருக்க. அது நம்ம கிட்ட இருந்ததுன்னா அதால நம்மளுக்கு செலவு மட்டும்தான். இப்போ அந்த மீனு கிட்ட வித்துட்டோம், நல்ல காசுக்கு வித்திருக்கோம். இத வச்சு நாம ஒரு புது ஃபேன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி காகங்கள் 2 பேரும் மீனுவை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க. மின்விசிறிய பார்த்து லக்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு அன்னைக்கு ராத்திரி முழுக்க மின்விசிறியில படுத்து நல்லா தூங்குனாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. கோரி வழக்கம் போல மீனுவோட வீட்டுக்கு சக்கரை வாங்கறதுக்காக வந்தா. அவ வீட்ல ஃபேன் ஓடுறத பார்த்து கோரிக்கு ரொம்பவே பொறாமையா இருந்தது. அட, இந்த ஃபேன் என்ன இத்தனை நாளா நம்ம வீட்ல இருந்தப்போ ஓடவே இல்ல. இப்ப என்னடான்னா இவ்வளவு நல்லா காத்து வருது. அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச கோரி பிறகு சர்க்கரைய வாங்கிட்டு அவ வீட்டுக்கு பறந்து வந்தா. இத்தனை நாளா அந்த ஃபேன் நம்ம வீட்ல ஓடவே இல்லைல்ல. இப்போ அந்த மீனு குருவி அதுல இருந்து நல்லா சிலு சிலுன்னு காத்து வாங்குறா தெரியுமா? என்ன கௌரி சொல்ற? அந்த ஃபேன்ல இருந்து காத்து வருதா? ஆமா காலு, அந்த மீனு குருவி குளு குளுன்னு காத்து வாங்கிட்டு இருக்கா. நாம என்னடான்னா இப்படி வெயில்ல வெந்து செத்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி அந்த ஃபேன் அவகிட்ட இருக்கவே கூடாது. உடனே போய் நான் அதை அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட கோரிக்காக மறுபடியும் மீனுவோட வீட்டுக்கு வந்தா. மீனு குருவி உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருந்தா. அந்த நேரம் லக்கி மட்டும்தான் வீட்ல இருந்தா. அந்த ஃபேனை எடுத்துட்டு மறுபடியும் அவளோட வீட்டுக்கே வந்துட்டா. லக்கி பாவம் என்ன நடக்குதுன்னே புரியாம அழுதுபடியே இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனு குருவி அவளோட வீட்டுக்கு வந்தா. அம்மா, அந்த கோரி ஆண்டி வந்து பயங்கரமா என்ன திட்டுனாங்கம்மா. நம்மளோட ஃபேனு அவங்களோடதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. நாம அவங்களை ஏமாத்திட்டோம்னு சொல்றாங்கம்மா. என்ன தங்க சொல்ற? அப்படியா சொன்னாங்க? சரி சரி, நீ அழாம இரு, நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன். அப்படி சொன்ன மீனு பிறகு கோரியோட வீட்டுக்கு வந்தா. கோரி அக்கா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? உங்ககிட்ட நான் பணத்தை கொடுத்து தானே ஃபேனை வாங்கிட்டு வந்தேன். நீங்க என்னடான்னா என்னோட ஃபேனுன்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் ரொம்பவே தப்புக்கா. நான் ஓடலைன்னு சொல்லி தான் இந்த ஃபேனை உங்ககிட்ட வித்தேன். ஆனா அது இவ்வளவு நல்லா ஓடும்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபேன் நீங்க கொடுத்தப்ப ஓடலதான். ஆனா இதுக்கு நான் 500 ரூபாய் செலவு பண்ணி கபூத்தர் அண்ணா கிட்ட சரி பண்ணிருக்கேன். அதனாலதான் இப்ப இந்த ஃபேன் ஓடுது. ஏய், யாருக்கிட்ட போய் சொல்ற? நல்லா ஓடுன ஃபேனை ஏமாத்தி வாங்கிட்டு செலவு பண்ண நான் போய் சொல்றேன்? கோரி அக்கா, ஃபேனு வேணும்னா நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா நான் செலவு பண்ண பணத்தை மட்டுமாச்சும் எனக்கு திருப்பி கொடுங்க. என்னது, பணமா?
இங்க பாரு, நீ கொடுத்த காசுக்கு இத்தனை நாளா வச்சு காத்து வாங்கிட்ட. இதுக்கப்புறம் இந்த ஃபேன் எனக்கு தான் சொந்தம். அப்படின்னு சொல்லி கோரி ரொம்ப கோவமா பேசினா. இதை கேட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாத மீனு அங்கிருந்து கவலையோட திரும்பி வந்தா. வந்தவ கரையில உட்காந்து அதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து மீனுவோட நெருங்கிய தோழியான மிட்டு கிளி அந்த இடத்துக்கு வந்தது. என்னாச்சு மீனு? ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? மிட்டு, அந்த காகங்கள் என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்த கதை எல்லாத்தையும் சொன்னா. இது கேட்ட மிட்டுவும் ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. சரி சரி மீனு, அத நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத. அந்த காகங்கள் எப்பவுமே இப்படிதான், அடுத்தவங்களை ஏமாத்தி ஏமாத்தி தான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனாலும் இன்னமும் அவங்க திருந்த மாட்டாங்க. எப்பதான் அவங்களுக்கு புத்தி வருமோ தெரியல. மீனு, வேணும்னா கோடைக்காலம் முடியிற வரைக்கும் நீயும் லக்கியும் வந்து என்னோட வீட்லயே தங்கிக்குங்க. அங்க உங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாமிட்டு, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம், நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன். ஐயோ மீனு, எனக்கு இதுல எந்த சிரமமுமே இல்ல. இங்க பாரு, நாளைக்கே நான் என் கணவர் வாழ்ற சுவிட்சர்லாந்துக்கு போறேன். கோடைக்காலம் முழுவதும் நான் அவர் கூட போய் அங்கதான் இருக்க போறேன். என் வீடு யாரும் இல்லாம பூட்டிதான் இருக்க போகுது. யாருக்கும் உபயோகம் இல்லாம இருக்கிறதுக்கு நீயும் லக்கியும் இருந்தீங்கன்னா உங்களுக்காச்சும் அது பயனுள்ளதா இருக்கும். மிட்டு ரொம்ப வற்புறுத்தி கேட்டதால மீனுவும் அங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சா. பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனுவும் அவ பொண்ணும் சேர்ந்து மிட்டுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அங்க குளு குளுன்னு ஏசி போட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியோடையும் அந்த வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு போனதும் லக்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. காலுஜி, பாத்தீங்களா, அந்த மீனும் நமக்காகவே இந்த ஃபேனை சரி பண்ணிருக்கா. முன்னாடிய விட இப்பதான் காத்து நல்லா குளு குளுன்னு வீசுது. ஆமா கௌரி, நீ பண்ண வேலையால இப்போ நம்மளுக்கு 2 லாபம் கிடைச்சிருக்கு. பணத்துக்கு பணமும் கிடைச்சிருக்கு, நம்ம வீணா போன ஃபேன்ல இருந்து இப்ப காத்தும் வருது. அப்படின்னு சொல்லி காகங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபேன்ல காத்து வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனு திடீர்னு பயங்கர சத்தத்தோட வெடிச்சிச்சு. ஃபேன் வெடிச்சதுல வீடு மொத்தமும் புகை மூட்டமா பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த புகையில சிக்கி காகங்கள் உயிர் தப்பிக்கிறதுக்காக போராடினாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.